நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு டைமிங் கிடைக்கும். அண்ட் தென் நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங் இருக்கும். அண்ட் தென் கிவ்அவேல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வீக்லி பார்த்தோம் அப்படின்னா 7 டூ 10 சிக்னல்ஸ் குடுத்துருவோம். எப்படி அப்படின்னா, லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பாருங்க. மார்க்கெட் 3668க்கு ஒரு பை கால் குடுக்குறோம். அதனால அது ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து டைமிங் அப்டேட் பண்ணுவோம். இத நீங்க பேஸ் பண்ணி கால்ஸ் எடுத்தீங்க அப்டின்னா, ஒரு ப்ராஃபிட்டபிளா நீங்க ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். இத வந்து நம்ம மேஜரா குடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் மந்த்லி டார்கெட் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 500 பிப்ஸ் அப்டிங்கிற நம்ம டார்கெட் பண்றோம். பட் நம்ம ஒரு டேக்கே நம்ம வந்து 100 பிளஸ் பிப்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்கிறதுனால, ஈவன் அதுக்கு மேலேயே நம்ம வந்து குடுக்குறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் நீங்க வந்து பெஸ்ட் பிரைஸ்ல USDT பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளீன் அண்ட் சேஃபா. நம்மகிட்ட என்ன சர்வீசஸ் இருக்கு அப்படிங்கிறத கிளியரா சொன்னேன். நம்மகிட்ட என்ன சர்வீசஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன். நம்மகிட்ட அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட்டோ, இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸோ, அண்ட் தென் காப்பி ரைட்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நீங்க யார்கிட்டயும் வந்து ஃபண்ட்ஸ் குடுக்க வேண்டாம். நம்மளும் யாருக்கும் வந்து இன்பாக்ஸ் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறத கிளியரா சொல்லிக்கிறேன். அதான் நம்மளோட நேம்ல பார்த்தோம் அப்படின்னா, எக்கச்சக்க ஃபேக் குரூப்ஸ் இருக்கு. அதையும் நீங்க வந்து கிளியரா செக் பண்ணிக்கோங்க. சேட் பண்றதுக்கு முன்னாடி வெரிஃபை டிக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அண்ட் தென் வாங்க இந்த வீக்ல வந்து கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீடைல்டு ப்ரொஜெக்ஷனா பார்த்துடலாம். ஒரு வீடியோ கொஞ்சம் லாங்கா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அதனால எந்த டவுட்டு, எந்த கமெண்ட், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட ஃபோன் நம்பர் குடுத்துருக்கிறேன். அண்ட் தென் டெலகிராம் குரூப் லிங்க்கும் குடுத்துருக்கிறேன். அத ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி லேர்னும் பண்ணிக்கலாம், ஏர்னிங்ஸும் பண்ணிக்கலாம். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல பார்த்துக்கலாம். இந்த வீடியோல கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ இன் டெப்த்தா பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்றேன். இதுல வந்து நிறை, குறைகள் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஃபீட்பேக்கா தெரிவிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் குடுத்துருக்கேன். நம்மளோட டெலகிராம் சேனல் குடுத்துருக்கேன். அதுல கூட நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்லாவே ஒரு புல்லிஷா இருக்கு. லாஸ்ட் 20த் ஆகஸ்ட்ல இருந்து. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா நம்மளோட ஒரு சைட்வேஸ்ல இருந்துச்சு. அந்த ஜோனையுமே மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் பண்ணி கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. நெறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்டின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் குடுத்துருச்சு. பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகும் அப்டிங்கிற மாரி இந்த இடத்துல பை எடுக்கலாம் அப்டின்னு மாரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நெறைய பேரும் கூட செல்லிங்க வந்து போட்டிருந்தாங்க. மார்க்கெட் ஒரு 3500 இருக்கும்போதும் சரி, 3530 இருக்கும்போதும் சரி, பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணாம போகாது அப்டிங்கிற பட்சத்துல. ஆனா மார்க்கெட் என்னாச்சு, ஒரு ரீடெஸ்ட்டே குடுக்காம, ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆயி ஒரு 3700 அப்டிங்கிற ஜோன்ல போயிட்டு நெறைய பேரோட அக்கவுண்ட்ட வந்து காலி பண்ணியிருக்கு. அஸ் ஆஃப் நவ் நெறைய பேரோட தாட் இப்ப பிரசென்ட்டா என்ன இருக்கு அப்டின்னா, மார்க்கெட் வந்து ஒரு 3700 போயிருச்சு. ஒரு சைக்காலஜி ஃபேக்டரா பார்க்கும்போது, இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆயிருச்சு. அப்ப இங்கருந்து ஒரு ஃபால் ஆயி, இந்த அளவுக்கு வரும் அப்டின்னு சொல்லிட்டு 1 இல்ல 2 இல்ல எக்கச்சக்க பேர் வந்து செல்லிங் எடுக்கலாம் அப்டிங்கிற மாரி இருக்கீங்க. அந்த ஐடியா உங்க மனசுல இருந்துச்சு அப்டின்னா, தயவு செய்து டிராப் பண்ணிடுங்க. மார்க்கெட் இன்னும் ஒரு ஹை போக போகுது அப்டிங்கிறத கிளியரா இந்த வீடியோல சொல்றேன். ரைட்டுங்களா? அண்ட் தென் வாங்க டெப்த்தா பார்க்கலாம். அண்ட் தென் எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. ரைட்டுங்களா? அண்ட் தென் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா டெக்னிக்கல் நம்ம மேஜரா இருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா அது கை குடுக்கும். டெக்னிக்கல்ல பார்த்தோம் அப்டின்னா, சிங்கிள், டபுள், ட்ரிபிள் அதுக்கப்புறம் சார்ட் பேட்டர்ன் அது எல்லாமே வந்து நமக்கு இங்க ஓரளா வரும். அண்ட் தென் ஃபண்டமெண்டல்ல பார்க்கும்போது நம்ம நியூஸு, அப்புறம் வந்து எக்கனாமிக்கல் இஷ்யூ அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ டெக்னிக்கல பொறுத்தளவுக்கு நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிடலாம். ரெசிஸ்டன்ஸ் லைன் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ஆல் டைம் ஹையா ஒரு 3705 அப்டிங்கிற ஜோனுக்கு எஃப்ஓஎம்சி நியூஸோட போயிருந்துச்சு. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. இதுக்கு மேல எங்க போகும் அப்படிங்கிறத நான் ட்ரெண்ட் லைன பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளியரா டிரா பண்ணி காமிக்கிறேன். அதனால நம்மளோட சப்போர்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா 3630. லாஸ்ட் வீக் அந்த இடத்துல நம்ம என்ட்ரி குடுத்திருந்தோம். அது நல்லாவே நமக்கு ஹிட் ஆயிருந்துச்சு. இது நம்மளோட சப்போர்ட் S1. இந்த ஜோன பிரேக் பண்ணி போகும் பட்சத்தில மார்க்கெட் வந்து 3610 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட். இதுக்கு கீழ போகும்போது 3580ல இருந்து ஒரு 70 வரைக்கும் அடுத்த டார்கெட். எனக்கு தெரிஞ்சு நம்ம வீக்லி ப்ரொஜெக்ஷன்லயே சொல்லிட்டேன் மார்க்கெட் ஒரு பை தான் ஆகப்போகுதுன்னு. அப்ப இந்த ஜோனுக்கு இங்க வேலை இல்ல அப்படிங்கிறதுனால இத கிளியரா டெலீட் பண்ணிடுறேன். அப்ப நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணியாச்சு. சப்போர்ட் டிரா பண்ணியாச்சு. இந்த இன் பிட்வீன் டெப்த்ல இதுக்கு இடையில நமக்கு வந்து ஒரு இம்மீடியேட்டான ஒரு சப்போர்ட்டும் இருக்கு.
ஸோ இந்த ஜோன்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிளியரா ஒரு 3660 அப்படிங்கிறதுல நம்மளோட சப்போர்ட் ஜோன் இருக்கு. அதையும் கிளியரா இதில வந்து மென்ஷன் பண்ணி டிரா பண்ணிடுறேன். ரைட். கிளியரா அத மென்ஷன் பண்ணிட்டோம். அத கிளியரா பிளாட் பண்ணிடலாமா? இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் R1. And then immediate support S1. Immediate support S1. அப்புறம் S2 and then S3. Support S3. ரைட். இந்த சப்போர்ட் S1, S2லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்ப கிளியரா பாருங்க. ஒரு சப்போர்ட் S2 கிளிக் பண்ணும்போது மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ஒரு 3600 சம்திங் காமிக்குதா? நான் கிளிக் பண்ணும்போது அந்த இன்டிஜர் வேல்யூவ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எங்க சப்போர்ட் இருக்கு, எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிரும். ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கீழ போனா இந்த அளவுக்கு வரைக்கும் போகும்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் பை ஆனா எந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்மளோட ட்ரெண்ட் லைன பேஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரெண்ட் லைன டிரா பண்றதுக்கே ஒரு 3 டைப் இருக்கு ட்ரெண்ட் லைன் இந்த வீக். ஸோ அத கிளியரா டிரா பண்றேன். ஸோ நம்மளோட முதல் ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லோவா பாருங்க. பேரலல் சேனல் டிரா பண்றேன். லோவா வந்து ஒரு ஏப்ரல் ஒரு ஏப்ரல் 7ஆம் தேதியில இருந்து இந்த ஜோன்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பையிங் சேனல் இருக்கு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கிறோம். இங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் பிளாட். ஸோ 2வது ட்ரெண்ட் லைன் பிளாட் பார்த்தோம் அப்படின்னா இங்க. 3வது பார்த்தோம் அப்படின்னா இங்க. இதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டேன். இது நம்மளோட ட்ரெண்ட் லைன் 1. ட்ரெண்ட் லைன் 1. இது கொஞ்சம் சென்டர்ல போட்டுக்கலாம். ரைட். அதான் நம்மளோட 2வது ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணணும். ஸோ லோவர் சேனல பொறுத்தளவுக்கு எல்லாமே சேம் தான். ஏன்னா, நம்ம வந்து மார்க்கெட் பையிங்ல தான் இருக்கும். அப்ப பையிங் சேனல் அப்பர் சேனல் எதுங்கிறத பார்க்கணும். ஸோ சேம் அதே ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிற ப்ரீவியஸ் ஹைய பேஸ் பண்ணி நம்மளோட அடுத்தபடியான ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிட்டோம். இது நம்மளோட ட்ரெண்ட் லைன் 2. ட்ரெண்ட் லைன் 2. ஸோ 3வது பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு மேலயுமே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. கிளியரா? அதே சேம் லோவர் ட்ரெண்ட் லைன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரைட். இது நம்மளோட அப்பர் ட்ரெண்ட் லைன் 3. ட்ரெண்ட் லைன் 3. ஸோ ஓவராலா அப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் பையிங் ஸ்டாப் எங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓவராலா இங்க ஒரு ஸ்டாப் இருக்கு. இதுக்கு மேல பிரேக் பண்ணி போகும்போது எங்க போகும்? ஒரு 3754 அப்படிங்கிற ஜோன் போகும். இது நம்மளோட புது ரெசிஸ்டன்ஸ். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் டூ நியூ ஆல் டைம்னு வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 2. ATH அகைன் நியூவர் ATH போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கிளியரா நம்ம வந்து டிரா பண்ணிட்டோம். ஸோ அப்போ இத பேஸ் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து எங்க போகும் அப்படிங்கிறத என்னோட ஓவர்வியூவா சொல்றேன். ஸோ போடுறதுக்கு முன்னாடி XAUSD கோல்டோட வீக்லி ஓவர்வியூ அனலைசிஸ். XAUSD XAUSD/gold வீக்லி பை அண்ட் செல் ப்ரொஜெக்ஷன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரை பாருங்க. செல் ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஸோ அதுலயுமே நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட என்ட்ரியுமே நான் வந்து குடுக்குறேன். ரைட். ஸோ அப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா ஒரு பை அப்படிங்கிறது சொல்லியாச்சு. பை அப்படின்னா நம்ம வந்து லாங் பொசிஷன் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தே ஒரு பை ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஒரு
ஜோன பிரேக் பண்ணியிருக்கு 3665 அப்படிங்கிற ஜோன. அந்த ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அப்போ நம்மளோட பையிங் பொசிஷன் எங்க அப்படின்னா 3665. ஸோ, கிளியரா நம்ம இங்கேருந்து பை பண்றோம். அந்த நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டலோட லோலே வைக்கணும் ஆக்சுவலா. ஒரு 3628. ஸோ, அதுதான் நம்மளும் பண்ண போறோம். இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனு. அந்த கேண்டலோட 3625. அண்ட் தென் முதல் டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் ஹையா 3700. அண்ட் தென் 2வது டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3753. ஸோ, இந்த ஜோனுக்கு மேல பிரேக் அவுட் பண்ணி போறது ரொம்ப கஷ்டம். ஆல்மோஸ்ட் வந்து பாசிபிலிட்டீஸ் கம்மி. ஏன்னா கண்டிப்பா ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இந்த ஜோன்ல. ஸோ, அதனால நம்மளோட ட்ரெண்ட் லைன் 3க்கு வேல்யூ அங்க இல்ல. ஸோ, அப்ப மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் வீக்ல ஒரு ஹையா ஒரு 3754 அப்படிங்கிற ஜோனுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, அப்போ ஒரு பாத்வே போட்டு காமிச்சிடலாமா? இங்க இருந்து மார்க்கெட் கிளியரா ஒரு ரீடெஸ்ட் குடுத்துட்டு, முதல் டார்கெட் பிரைஸ் அச்சீவ் ஆகி, அகைன் ஒரு பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு கிளியரா ஒரு பை ஆகும். ஸோ, பையிங் பார்த்தோம் அப்படின்னா, இது நெக்ஸ்ட் 10 நாள்ல இந்த ஜோனுக்கு போறது வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம இம்மீடியட் டார்கெட் ஒரு 5 நாள், 6 நாள்ல பார்க்கும்போது நமக்கு வந்து டார்கெட் கண்டிப்பா ஒரு 3770 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. ரைட். அத கிளியரா இப்போ மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ, நம்ம டார்கெட் பிரைஸ் என்ன? 3758. இது நம்மளோட டார்கெட் பிரைஸ். டார்கெட் பிரைஸ் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். அந்த ஸ்டாப் லாஸ் பிரைஸும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 10. ஸ்டாப் லாஸ். அதான் நம்மளோட என்ட்ரி ஜோன் வந்து கிளியரா இங்க. அந்த எந்த ரீசனால இங்க கிளியரா என்ட்ரி ஆகுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பக்காவா சொல்றேன். என்ட்ரி ஜோன் ஃபார் பையர்ஸ். என்ட்ரி ஜோன் ஃபார் பையர்ஸ். ரைட்டா? இப்போ கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ, இப்போ என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா ஒரு பை ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். ஸோ, மேஜரா வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன பேஸ் பண்ணி பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மராபோசா கேண்டில் விழுந்திருக்கு. சிங்கிள் கேண்டில்ஸ்ல புல்லிஷ் மராபோசா போட்டுக்கலாம். ஆர் மொமெண்டம் கேண்டில் கூட போட்டுக்கலாம். மொமெண்டம் கேண்டில் நம்மளால வாட்ச் பண்ண முடியுது. இது நம்மளோட முதல் அப்டேட். 1. அதான் நம்மளோட 2வது ரீசனையும் பார்த்துடலாம். கிளியரா நமக்கு முதல் ரீசன். அந்த 2வது ரீசன் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்குமே ஃபார்ம் ஆயிருக்கு. செகண்ட் ரீசன் வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங். ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் அகைன் ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த ஜோன்ல கிடைச்சிருக்கு. அதை கொஞ்சம் ஹைலைட்டா போடுறேன். இது கொஞ்சம் ஹைலைட்டா பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ, இப்போ டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால ஒரு பை ஆகும் அப்படிங்கிறத பக்காவா சொல்லிட்டேன். அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் பண்ண ஜோன் ரீடெஸ்ட் பண்ணும். அது ஒரு மேஜரான ரீசன். பிரேக் ஜோன் ரீடெஸ்ட். ஸோ, நம்ம ரீடெஸ்ட் பண்ற ஜோன்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளியரா ஒரு பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோம்.
அந்த இன் பிட்வீன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிரேக் அவுட் ஆனதுமே நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கல. அதையும் நான் கிளியரா இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பை எடுக்கிறதுக்கான ரீசன். ஆனா இதுக்கு அப்புறமும் நம்ம ஏன் இந்த ஜோன்ல ஒரு கேப் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் பண்ண ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு கீழ வராது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மேஜரான ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு இந்த இடத்துல. ஒரு 3664ல ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. மேஜர் ஃபேர் வேல்யூ கேப் அவைலபிள் ஹியர். மேஜர் ஃபேர் வேல்யூ கேப் இந்த ஜோன்ல இருக்கு. மேஜர் ஃபேர் வேல்யூ கேப் எஃப்விஜி. ஸோ மேஜரான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் நமக்கு இந்த ஜோன்ல இருக்கு. ஸோ அதனால தான் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வராமே இங்கேருந்து கிளியரா ஒரு டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் பராபோசா ஃபார்ம் ஆயிருக்கு. டபுள்ல பார்க்கும்போது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேஜரா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 3661 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வச்சு மார்க்கெட் கிளியரா என்ன ஆக போகுதுன்னா, ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாவே பார்த்தாச்சு. ஸோ இது வந்து டெக்னிக்கலா என்னென்ன ரீசனலா மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாரி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதனால ஹையா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன் போகும். ஸோ மேஜரா பார்த்தோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் தான் கோல்ட இன்னும் கொஞ்சம் ஹையா தூக்கிட்டு போறதுக்கான ரீசன். அதையும் நான் கிளியரா இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இத ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குவோம். தம்ப்நெயில் போஸ்ட் பண்றதுக்கு. ரைட். ஓகே. எடுத்தாச்சு. ஸோ ரைட் ஓகே. இப்போ ஃபண்டமெண்டலா நெக்ஸ்ட் என்ன பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ டெக்னிக்கலா கேண்டல்ஸ்டிக்ஸ் வச்சு பார்த்தாச்சு. அந்த இன்னொரு மேஜரா பார்த்தோம் அப்படின்னா, DXY டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ DXY வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா, கோல்டு வந்து புல்லிஷ் ஆகும். DXY வந்து பை ஆச்சு அப்படின்னா, கோல்டு வந்து ஃபால் ஆகும். சைமல்டேனியஸா ஒர்க் ஆகும். இது வந்து எல்லா டைம்லயுமே ஒர்க் ஆகாது. நியூஸ் டைம்ல மாறதுக்கு வாய்ப்புகள் நெறைய உண்டு. ஒரு அடிஷனல் ஒரு கன்ஃபர்மேஷன எடுத்துக்கலாம். ரைட்டா? ரைட். இப்போ நம்ம வந்து DXY சார்ட் பார்த்துக்கலாம். DXY சார்ட் ஆல்ரெடி டிரா பண்ணியிருந்தேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒன்ஸ் அகைன் நான் டிரா பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு நல்ல ஒரு செல்லிங்ல போயிட்டு இருக்கு. ஹையா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 100.246 இருந்து ட்ரெண்ட் லைன நம்ம பேஸ் பண்ணி கிளியரா நம்ம டிரா பண்ணியாச்சு. லோவர் சேனலும் பக்காவா வரைஞ்சுட்டோம். ரைட்டா? ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரியுது. இது நம்மளோட ஒரு சப்போர்ட். ஸோ அடுத்த சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜோன்ல இருக்கு. அந்த ஜோன மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, லாஸ்ட் வீக் பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. ஸோ அப்ப இதுக்கு அடுத்தபடியா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, 97.750. ஸோ இதுதான் லெவல். ஸோ அப்ப இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் பாசிபிள் என்ன ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த அளவுக்கு கிளியரா ஒரு ஃபால் தான். இங்க இருந்து 22ஆம் தேதி இந்த லைன் ட்ரெண்ட் இங்கருந்து டச் ஆகி ஒரு ஃபால் ஆகி முதல் டார்கெட் பிரைஸா 97 லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 96 அதுக்கு கீழ பார்த்தோம் அப்படின்னா 95.77 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத இங்கேயே கூட வச்சுக்கலாம். பட் கொஞ்சம் லிக்விடிட்டி கிராப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத 98 வரைக்கும் வச்சுக்கலாம். அதனால இதோட பாத்வே பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு ஸ்லைட்டா ஒரு மேல போயிட்டு ஃபால். ஸோ இப்ப என்ன ரீசனால ஒரு ஃபால் ஆக போகுது அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட மேஜர் ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஒபே மேஜர் ட்ரெண்ட் லைன் அண்ட் ஃபால். முதல் ரீசன். மேஜர் ட்ரெண்ட் லைன் வந்து இங்க இருக்கு. அந்த சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல எதுவும் கன்ஃபர்மேஷன் இல்ல, டபுள் இல்ல, ட்ரிபிள் இல்ல. நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன கேண்டில் அப்படிங்கிறத கிளியரா சொல்றேன். நம்ம ட்ரிபிள பொறுத்தளவு பார்க்கும்போது, நமக்கு 3 லைன் ஸ்ட்ரைக் பேட்டர்ன் வந்து விழுந்திருக்கு. 3 லைன் ஸ்ட்ரைக். ஸோ ஒரு 3 லைன் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு கூகுள் பண்ணியே காமிக்கிறேன். சரிங்களா? 3 லைன் ஸ்ட்ரைக். ஒரு 3 லைன் ஸ்ட்ரைக் பேட்டர்ன் வந்து விழுந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா
ஒரு 3 புல்லிஷ் கேண்டில் விழுந்து 4வது கேண்டில் என்ன ஆகும்? ஒரு பியரிஷ் கேண்டிலா விழுந்திருக்கும். ஸோ லைக் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா. ஸோ நமக்கு கிளியரா ஒரு 3 புல்லிஷ் கேண்டில் விழுந்திருக்கும். அடுத்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆயிட்டு அகைன் என்ன ஆகும்? ஒரு டேக் ஆஃப் ஆகும். ஸோ அதே தான் இங்க நடக்க போகுது. ஒரு நல்லா ஒரு ஃபால் ஆகி ஒரு 96 புள்ளி அந்த ஜோன் வந்துட்டு அகைன் ஒரு புல்லிஷ் ஆகுமா ஆகலையா அப்படின்னு இந்த ஜோன் வந்தா தான் தெரியும். ஸோ இது ஒரு நமக்கான மேஜரான ரீசன் கோல்டு டிஎக்ஸ்ஏ வந்து ஃபால் ஆகுறதுக்கு. ஸோ அப்போ அதோட ஸ்விங் லோ பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டும் பார்த்தோம் அப்படின்னா, அதோட ட்ரெண்ட் லைன மார்க்கெட் நல்லா ஒரு ஒபே பண்ணி வந்துட்டு இருக்கு. ஒரு ஹைல இருந்து ஒரு லோவு, ஒரு ஹை வித் ஃபேர் வேல்யூ கேப், அகைன் ஒரு லோ, ஒரு ஹை, அகைன் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ராலி பார்த்தோம் அப்படின்னா, ஓவராலாவே செல்லுல தான் இருக்கு. அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ இதுதான் வந்து அ டெக்னிக்கலா ஃபண்டமெண்டலா ஒரு டிஎக்ஸ்ஐ செல் ஆகுறதுக்கான ரீசன். ஸோ அப்ப டிஎக்ஸ்ஐ செல் ஆகும்போது என்ன ஆகும்? நமக்கு மார்க்கெட் கிளியரா வந்து ஒரு பை ஆயிரும் கோல்டு. ரைட்டுங்களா? ஸோ ரைட். இப்போ டெக்னிக்கலா பார்த்தாச்சு. ஃபண்டமெண்டலா நம்ம டிஎக்ஸ்ஐ பார்த்தாச்சு. ஸோ ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில நியூஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எஃப்ஓஎம்சி நியூஸஸ் இருந்துச்சு. அதனால அன்எம்ப்ளாய்மென்ட் கிளைம்ஸ் இருந்துச்சு. அதனால மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு ஆட்டத்த காமிச்சுக்கிட்டு இருந்தான். அண்ட் தென் அப்கமிங் வீக்ல பார்த்தோம் அப்படின்னா, மண்டே வந்து எந்தவித எஃப்ஓஎம்சி நார்மல் நியூஸ் தான் இருக்கு. நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ற நியூஸஸ் எதுவுமே இல்ல. பட் டியூஸ்டே நமக்கு வந்து ஃபிளாஷ் பிஎம்ஐ இருக்கு. வெட்னஸ்டே இருக்கு. தர்ஸ்டே இருக்கு. ஃப்ரைடே இருக்கு. ஃப்ரைடே ஃப்ரைடே இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக்குமே நமக்கு வந்து ஓரலா நெறையா நியூஸஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நியூஸுக்கு முன்னாடியே நம்மளோட சேனல்ல வந்து ப்ரொஜெக்ஷன் குடுப்பேன். அதாவது இந்த நியூஸுக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிற மாரி அப்டேட் குடுப்பேன். ஸோ அந்த அப்டேட்ஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நியூஸஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறதையுமே நம்ம கிளியரா இதுல செக் பண்ணிறலாம். XAUSD ரைட். ஸோ நியூஸஸ பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணதுனால மார்க்கெட் கிளியரா ஒரு பை ஆக போகுது. இது ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் தென் லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு லாங் ரேலியா டெக்னிக்கலாவே மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆயிருந்துச்சு. ஒரு சேஃபர் ஹவனா அத வந்து எல்லாரும் கருதி, அத இன்னும் கொஞ்சம் ஹையர் டிமாண்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எஃப்ஓஎம்சி ரேட் டிஸ்கஷன பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. ஆ ஏன்னா, லாஸ்ட் இயரும் நான் பார்க்கும்போது எஃப்எம்சி நியூஸோட பைக்கு தான் ரேட் கட் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் அப்படியே கீழ இருந்துட்டு, அடுத்த நாள் அங்கருந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆயிருச்சு. ஸோ அதே பாசிபிள் ஜோன் தான் இந்த டைமும் இருக்கு. அதனால கண்டிப்பா பை ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஓவராலா தெளிவா சொல்லிட்டேன். கோல்டோட பையிங் டார்கெட் என்ன? ஸ்டாப் லாஸ் என்ன? என்னென்ன ரீசனலா பை ஆக போகுது, செல் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அண்ட் தென் இதுல உங்களுக்கு டவுட்டு, கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் திரும்ப சொல்றேன். நம்மகிட்ட அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட், இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸ், காப்பி ட்ரேடிங் அந்த மாரி எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ட்ரேடிங் மெம்பர்ஷிப், அதான் யூஎஸ்டி பையிங் செல்லிங் மட்டும் தான் குடுத்துட்டு இருக்கோம். அதுவுமே நீங்க வெரிஃபைட் பெர்சன் கிட்ட பண்றீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் எனக்கு நீங்க செக் பண்ணி கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மாரி ஒரு அடுத்த அப்டேட்ஸ், அடுத்த ஒரு நல்ல தகவல், அடுத்த ஒரு லைவ் ட்ரேடிங் அண்ட் தென் இந்த மாரி அனாலிசிஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வருவது உங்கள் டிப்சன். நன்றி, வணக்கம்.